மிதுன ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? சனி பகவானினுடைய வக்ர பயிற்சிக்கு என்ன மேடம் இப்படி பயமுறுத்துறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு உத்வேகத்தை வெளிக்கொண்டு வர ஒரு வாய்ப்புன்னே சொல்லுவேங்க. பொதுவாக சனி பகவானினுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஒரு பெருத்த போராட்டம் தாங்க. அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா, வேத ஜோதிடப்படி பார்க்கும்போது கிரகங்களை பொறுத்த வரைக்கும் அப்பப்போ இடம் மாறிக்கிட்டே தான் இருப்பாங்க. வக்ரகதி அப்படின்னா என்ன தெரியுங்களா? பின்னோக்கி நகர்றது. ஒரு மனுஷன் முன்னோக்கி நடக்கிறான் அப்படின்னா அது ஒரு விதத்தில் கரெக்டாக போகும் இல்லையா? அதுவே பின்னாடி நோக்கி நடந்தான் அப்படின்னா அவனுக்கு அப்படியே உல்ட்டாவாக இருக்கும் இல்லையா? நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். அவன் நல்லபடியாக பின்னோக்கி நடக்கலாம், இல்லைனா பின்னோக்கி நடக்கிறதன் காரணமாக கீழேயும் விழலாம். அப்படி தாங்க சனி பகவானினுடைய பெயர்ச்சி. அதாவது சனி பெயர்ச்சியின் காரணமாக யாருக்கெல்லாம் வாழ்க்கை அல்லோலப்பட்டீங்களோ, யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் ரொம்ப படாத பாடுபட்டீங்களோ, இவங்களுக்கு எல்லாமே ஒரு மாற்றம் கொடுக்குற மாதிரி. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்மளுடைய கழுத்து ஒருத்தவங்க நெரிக்கும் போது அவ்வளோதான், ஒரு செகண்டில் நம்ம உயிர் போக போகுதுடா அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய அந்த தருணத்தில் அந்த பிடி, அந்த இறுக்கி பிடிச்ச அந்த கழுத்தை நெரிச்சா அந்த பிடி தளர்ந்துட்டா எப்படி இருக்கும்? அப்பாடா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த உயிர் திரும்ப வந்துருச்சு இல்லையா? நம்ம உயிரோட தான் இருக்கமா அப்படின்னு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? அப்படி இருக்க போகுதுங்க. பொதுவாகவே நம்ம 12 ராசியில் சனி பகவானினுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு சாதகமாகவும் ஒரு சிலருக்கு பாதகமாகவும் இருக்குங்க. இந்த சனி பகவானினுடைய வக்ர பெயர்ச்சி என்னைக்கு நடக்குதுன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு நல்லது நடக்குங்க. ஏன்னா மிதுன ராசிக்காரங்க எப்போவுமே தைரியத்தோட தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடியவங்க. மற்றவங்களுக்கு எப்போவுமே உதவி செஞ்சுட்டே இருக்கக்கூடியவங்க. நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நவக்கிரக ஆலயத்திற்கு போய் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா பல மடங்கு சனி பகவானினுடைய கோபத்தை நீங்கள் கட்டுப்படுத்த முடியுங்க. இல்லாத ஏழை எளிய குழந்தைகளுக்கு, முதியவர்களுக்கு, முக்கியமாக ஊனமுற்றவர்களுக்கு உதவி செஞ்சீங்க அப்படின்னா கடவுளினுடைய அருள் பார்வை உங்களுக்கு இவங்களுடைய பாதிப்பிலிருந்து வெளிக்கொண்டு வருங்க. நீங்கள் ஒரு கடனாளியாக இருக்கீங்க இப்போது, ஆனால் ஒரு 10 பேருக்கு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பணவரவு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்க போகுதுங்க. நான் குறிப்பிட்டே சொல்லிட்டேன் இல்லையா? பொருளாதார ரீதியாக பயிற்சி. நீங்கள் இந்த வக்ர பயிற்சியை வச்சு அப்படியே உள்டா, அதாவது இந்த எதிர்மறைன்னு சொல்லுவாங்க இல்லையா? இன்பம்னா துன்பம். இத்தனை நாளாக உங்களுக்கு துன்பத்தை கொடுத்துட்டு இருந்த சனி பகவானினுடைய பயிற்சி அப்படிங்கிறது சனி வக்ர பயிற்சியில் இன்பமாக மாறப்போகுதுங்க. இப்போ தெளிவாக புரிஞ்சிருக்கும் இல்லை? சந்தோஷமாக இருங்க. ஒரு நிமிஷம் உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் மனசில் நினைக்கிறது ஒரே ஒரு விஷயமா தாங்க இருக்கட்டும். எனக்கு என்ன நல்லது நடக்க போகுது அப்படின்னு தானே யோசிச்சுட்டு இருப்பீங்க. உங்களினுடைய கஷ்டங்கள் எல்லாமே விலக போகுதுங்க. இப்போ இருந்தே உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சுங்க. பொதுவாக சிம்ம ராசிக்கு பண ரீதியாக, அதாவது மிதுன ராசிக்கு பண ரீதியாக மிகப்பெரிய அளவிலான பலன்கள் இருக்குங்க. இத்தனை காலம் ஓகேங்களா? இப்போ 1ஆம் தேதி சம்பளம் வாங்குவீங்க, ஆனால் 5ஆம் தேதிக்குள்ளே காலியாயிரும். 6ஆம் தேதியே யார்கிட்டையாவது கடன் வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தான் உங்களை வச்சுருந்தாரு சனி பகவான். ஆனால் இந்த சனி பகவானினுடைய வக்ர பயிற்சி அப்படிங்கிறது அடுத்த ஒரு வருஷத்துக்கு கூட உங்கள் கையில் பணம் இருப்பு இருக்குங்க. அப்படி ஒரு அமோகமான காலகட்டம் இது. அதே சமயம் பொல்லாத ரீதியாக தூக்கிட்டாருங்க. மற்ற விஷயங்களை பார்க்க போனோம் அப்படின்னா திருமண வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மளுடைய வாழ்க்கை எப்படி தெரியுங்களா? இந்த தராசு மாதிரி ஒரு புறம் மேலே ஏறும், ஒரு புறம் கீழே இறங்கும். அப்படி இத்தனை நாளாக வாழ்க்கை ஓரளவுக்கு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் பணக்கஷ்டம் நம்மளை துரத்திக்கிட்டு இருந்துச்சு. இப்போ பணக்கஷ்டம் சரியாகும் போது வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, இதுதான் நடக்க போகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம அதிலிருந்து நம்ம தற்காக்கிறதுக்கு நம்ம ஒரு வழி கிடைக்கும் இல்லையா? இன்றைக்கி எனக்கு சந்திராஷ்டமம் இருக்குப்பா, நீ யார்கிட்டையும் வாய் பேசக்கூடாது, வெளிதூர பயணம் போகக்கூடாது, வீண் வாக்குவாதம் செய்யக்கூடாது, ஏதாவது வம்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, நான் சைலண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி. ஸோ அதில் எந்த அளவுக்கு புரிதல் இருக்கோ அந்த மாதிரி தாங்க சனி பகவானினுடைய பெயர்ச்சி இருக்குங்க, குரு பகவானினுடைய பெயர் இருக்குங்க. சனி வக்ர பயிற்சியாக இருக்கட்டும், எல்லா கிரகங்களினுடைய அமைப்புலையும் எந்த மாதிரியான பலன்கள் சாதகமாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை சாதகமாக இருக்குங்க. இருக்கிறப்போ இன்னும் சாதகமாக மாற்றிக்க முடியும். பாதகமாக இருக்கிறப்போ அந்த பாதகம் நம்மளை பற்றி
தூக்கி போடாத மாதிரி ஒதுங்கி போக முடியுங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? ஏன் நம்ம ஒரு விஷயத்த முழுசாக தெரிஞ்சுக்கணும்? அட போப்பா, நீ என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க, என் வாழ்க்கையில் எல்லாமே கஷ்டமாக தான் இருக்குது, என்ன தான் பண்ண போகிறேனே தெரியல, சனி பகவான் வக்ர பயிற்சியில் தான் போகிறாரு, நல்லது நடக்கணும்னு சொல்கிறீங்களா? நடக்கும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கூட ஒரு சிலரில் பேசுவீங்க. அதுவும் எனக்கு சந்தோஷங்க. ஆக மொத்தத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு கன்வே பண்ணிட்டா போதும். ஓகேங்களா? கண்டிப்பாக உங்களினுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. ஒரு சிலர் சொல்கிறாங்க, மா நீ சொல்கிறது உண்மைதான், அப்படியும் ஒரு சிலர் சொல்கிறாங்க, நீ என்னம்மா பேசுகிற அப்படின்னு. அதாவது மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் உறவுக்காரங்க, நட்பு வட்டாரம் எல்லாமே உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்பில் தான் இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்துலையுமே உங்களை பார்த்து பொறாமப்பட்டுட்டு தான் இருப்பாங்க. அதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் போக்குவரத்தில் கவனமாக இருங்க. நிலம் வாங்குறீங்களா? கவனமாக இருங்க. பேப்பர்ஸில் இந்த தாய் பத்திரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அக்கம் பக்கம் யார் வாங்கியிருக்கா, பட்டா சிட்டா, இந்த மாதிரி நிலம் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையுமே நீங்கள் ஆராய்ச்சி செஞ்சு தாங்க வாங்கணும். ஓகேங்களா? ஒரு 10 நாள் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, ஆனால் அவங்ககிட்ட சொல்லிவிட்டு இவங்க பார்த்துட்டாங்க, அதனால் நான் வாங்கிட்டேன், இப்போ ஏமாந்து போயிருக்கேன், இப்படியெல்லாம் சொன்னால் நம்ம காசு தான் போகும். ஓகேங்களா? நமக்கு தேவையானதை நம்ம தான் இறங்கி வேலை செய்யணும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, எந்த விஷயமா இருந்தாலுமே உங்களுக்கான வேலையை நீங்கள் இறங்கி செய்யணுங்க. அந்த மாதிரி தான். புரியுதுங்களா? அதனால் மிதுன ராசிக்காரங்க எப்போவுமே ஒரு தன்னம்பிக்கையோடவே இருக்கணுங்க. மிதுன ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. கணக்கு பார்த்து செலவு செய்யக்கூடியவங்க, அனாவசியமான செலவுகளை தவிர்க்கக்கூடியவங்க, எந்த ஒரு காரியத்தையுமே விடாமுயற்சியோடு செய்யக்கூடிய மிதுன ராசிக்காரங்க. இந்த பதிவு உங்களுக்கு எதுக்குங்க? உங்களுடைய பாதையில் இருக்கக்கூடிய தடைகள் விலகுதுன்னு சொல்கிறேன். உங்களுக்கு இந்த யோகத்துடைய பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னென்ன சேர்க்க போகுது அப்படிங்கிறத தெரியப்படுத்த போகிறேங்க. அப்படி என்னமா யோகம் எனக்கு பலன் கொடுக்க போகுது? ஆமாங்க, லக்ஷ்மி நாராயண யோகம்தான். ஸோ மிதுன ராசிக்காரர்களே, உங்களுக்கான பலன்களை நம்ம எப்படி மிதுன ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களோடு சேர்த்து உங்களுக்கு கிரக நிலைகளை வச்சு தாங்க பலன் சொல்லப்படுது. அந்த வகையில் மிருகசீரிடம் நட்சத்திரம் 1ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம் கிரக நிலைகளை பொறுத்திருக்கும். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரகதியில் தைரிய வீரியஸ்தானத்தில் பாம்பு கிரகமான கேது பகவான் பஞ்சமஸ்தானத்தில் உங்களுடைய அதிபதி புதன் பகவான் ரணரூண ரோகஸ்தானத்தில் நவக்கிரகங்களினுடைய முதல்வன் சூரியன் பூமிக்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் சுகபோக வாழ்க்கைக்கு சொந்தக்காரனான சுக்கிர பகவான், இவங்க 3 பேரும் கூட்டணியில். அதே மாதிரி பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான், அவர் கூடவே ராகு பகவானும் இருக்காங்க. தொழில் ஸ்தானத்தை கொடுத்துருக்காங்க சந்திர பகவான். ஸோ இந்த கிரக நிலைகளை வச்சு பார்க்கும்போது இந்த டிசம்பர் மாதத்தில் இருந்து லக்ஷ்மி நாராயண யோகம் மிதுன ராசிக்காரர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் துணை வரப்போகுதுங்க. இந்த யோகத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்லது வாழ்நாள் முழுசுமே உங்களுக்கு பலன் கொடுத்துட்டு இருக்கும். அது எந்த மாதிரியான சிறப்பான பலன்களை கொடுக்க போகுது? மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இப்போ உங்களுக்கு உண்டாகுங்க. எல்லா விதங்கள்லையுமே நன்மைகளும் உண்டாகுது. விட்டு போன நண்பர்கள், விட்டு போன சொந்த பந்தங்கள், ஒதுக்கி வச்ச சொந்த பந்தங்கள் எல்லாமே இப்போ உங்ககிட்ட மறுபடியும் சேருவாங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும். ஆரோக்கியம் சம்பந்தமான மனக்கவலைகள் நீங்குதுங்க. கொஞ்சம் அலைச்சல்களையும் சரியான நேரத்துக்கு உணவு உண்ண முடியாத நிலை உருவாகும். இதனால் ஆரோக்கிய விஷயத்திலையும் உணவு விஷயத்திலையும் கவனம் தேவைங்க. பணவரவு சிறப்பாக இருக்கும். வாக்கு வன்மையால் காரிய அனுகூலம் ஏற்படும். அதே மாதிரி தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பாராத போட்டிகள் ஏற்படும். இருந்தாலுமே சரிங்க, தொழிலையும் சரி வியாபாரத்துலேயும் சரி அழகாக எதிரிகளை சமாளிப்பீங்க. ஆனால் தொழில் வியாபாரங்களில் அதிகமான முதலீடு செய்கிறதுக்கு முன்னாடி யோசித்து பண்ணணுங்க. கடன் விஷயங்களில் கவனமாக இருக்கணும். பழைய கடன் பாக்கிகள் இப்போ சேருங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்க
ஆண்களோ பெண்களோ தனியார் துறை உத்தியோகமோ இல்லை அரசாங்கத்துறை உத்தியோகமோ எல்லாமே சந்திக்கிற மாதிரி தாங்க இருக்குது. இருந்தாலுமே உங்களினுடைய உழைப்புக்கு உண்டான அங்கீகாரம், உங்களுடைய உழைப்புக்கு உண்டான உயர்வு, குடும்பத்தில் திடீர் கருத்து வேறுபாடெல்லாம் நீங்குங்க. உறவுக்காரங்க விருந்து நடக்க வருகையினால் கொஞ்சம் செலவு வருங்க. அக்கம் பக்கம் இருக்கவங்கள அனுசரித்து போகிறது நல்லது. வண்டி வாகனங்களில் போகும்போது நெடுதூர பயணங்கள் போகும்போது கவனமாக இருக்கணுங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் வீண் அலைச்சல்கள்லாம் இருக்குது. மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுல ஆர்வம் ஏற்படும். ஆனால் யாருக்கு உதவி செய்கிறோம், உண்மையாகவே உங்களுக்கு அந்த உதவி செய்யணுமா அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக தேவைங்க. வாக்கு வன்மையால் அனுகூலம் உண்டாகுது. இதுவே அரசியல் தொழிலில் இருக்கீங்க அப்படின்னா தொண்டர்களினுடைய தேவைகளை முழுசாக பூர்த்தி செஞ்சு வைப்பீங்க. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பாதையை நோக்கி செல்லும். கட்சி தலைமை இடத்துல நல்ல பேர் வாங்குவீங்க. சமுதாயத்திலையுமே உங்களுடைய அந்தஸ்து உயருது. கலைத்தொழிலுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வருங்க. அதன் மூலமாக உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி ரசிகர்கள் கிட்ட ஏகபோக ஆதரவை பெற போகிறீங்க. செல்வாக்கு உயருது. பணவரவு அமோகமாக இருக்குங்க. புதுசாக வண்டி வாகனம் வாங்குவீங்க. சொத்து சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்குது. அடகு வச்ச நகை எல்லாமே சொத்துக்களை மீட்டெடுக்க வாய்ப்பு இருக்குங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கூடுதல் கவனத்தோட பாடங்களை படிக்கிறது நல்லதுங்க. நல்ல மதிப்பெண்களை பிறர் உதவிகரமாக இருக்கும். எந்த ஒரு காரியத்தையுமே செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சு பண்ணணுங்க. அதே மாதிரி புதுசாக மனுஷங்கள்கிட்ட பழகும்போது அவங்கள நம்ப வேண்டாம். அதே மாதிரி ஒரு சந்தேக கண்ணோட தான் மற்றவங்க கிட்ட பழக்க வழக்கம் இருக்கணுங்க. இதோட வாழ்க்கையில் பிடிப்பும் ஆர்வமும் இல்லாமல் சலிப்போடு இருந்தவங்க வாழ்க்கையில் இது வரைக்கும் பாதிப்பு, தடை, தாமதம், எதை தொட்டாலும் யாரை தொட்டாலும் கஷ்டம், நஷ்டம் இந்த மாதிரி இருந்திருக்கும். ஆனால் இனி அந்த கசப்பான வாழ்க்கை நிலை உங்களுக்கு மாறுதுங்க. இனிப்பும் இனிமையும் நிறைய போகுது. அதே மாதிரி குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் மறைய போகுது. இதில் திருமணம் மற்றும் சுப நிச்சயம் நடக்கலை. இந்த தடைகள் தாமதங்கள் மறையுது. யாருக்கு வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாலேயுமே யோசனை அவசியங்க. முடிஞ்ச அளவுக்கு வாக்குறுதி கொடுக்கறது தவிர்க்கிறது நல்லது. குறிப்பாக உங்களுடைய உடைமைகள் மேலே கவனம் தேவைங்க. ஏன்னா பொருட்கள் எல்லாமே களவு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் உடைமைகளை கண்ணும் கருத்துமாக வச்சுக்கோங்க. புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. அறிமுகம் இல்லாத வீட்டில் எதையுமே சாப்பிட வேண்டாங்க. இல்லை புதுசாக யாராவது ஒருத்தவங்க பழக்க வழக்கத்துக்கு வர்றாங்கன்னா கூட அவங்கள நம்பி போக வேணாம். எந்த ஒரு காரியத்தையுமே அவங்கள நம்பி ஈடுபட வேணாம். உணவை சேர்ந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டேங்க. அப்போ எந்த அளவுக்கு உஷாராக இருக்கணும் அப்படின்னு நீங்களே பார்த்துக்கோங்க. அதனால் அந்த விஷயத்தில் மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப எச்சரிக்கை அப்படிங்கிறது அவசியங்க. அப்போ கண்டிப்பாக நீங்கள் உஷாராக இருக்கணும். மற்றபடி இந்த லக்ஷ்மி நாராயண யோகத்தால் இந்த ராசிகளுக்கு அருமையாக இருக்குங்க. எல்லா வகையிலையுமே அதிர்ஷ்டங்களை பெற போகிறீங்க. அதிக நட்பலன்களை பெறுவீங்க. அதிக அளவு பணவரவு இருக்குங்க. புலத்தரம் உயர்வடையும். மேலே சொன்னால் எல்லாமே நிலம், வீடு, புதுசாக கடன், வண்டி, வாகனம் இது எல்லாமே வாங்கக்கூடிய யோகமும் இருக்குது. ஆனாலுமே ஆரோக்கிய விஷயங்களில் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தில் கவனம் தேவைங்க. கொழுப்பு சார்ந்த பிரச்சனைகள், காய்ச்சல், சுளுக்கு இது போன்ற பிரச்சனைகள் எல்லாமே ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது சம்மந்தமாக ஏதாவது நீங்கள் உடல் உபாதைகளை உணர்ந்தீங்க அப்படின்னா உடனடியாக மருத்துவர்கிட்ட போய் சிகிச்சை பார்த்துக்குங்க. குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. ஸோ உங்களுக்கு மிதுன ராசிக்காரங்க சிவபெருமான் மற்றும் முருகப்பெருமானை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. உங்களினுடைய வழிபாடு உங்களுக்கு பலம் சேர்க்கும், பலம் கொடுக்கும். இதோட நீங்கள் ஏதாவது பணிகளில் இருக்கீங்க அப்படின்னா மேலதிகாரிங்க சொன்னால் வேலையை உடனுக்குடனே செஞ்சு முடிப்பீங்க. உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் அன்பும் ஆதரவும் பெருக போகுதுங்க. வியாபாரிகளை பற்றியெல்லாம் கவலையே பட வேணாம். சின்ன தொழிலை நீங்கள் செஞ்சாலும் சரிங்க, அதை விரிவாக்க உங்களுக்கு முதலீடுகள், வங்கி கடன்கள் கிடைக்கும். அதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அடகு வச்ச நகை நட்டுக்களை உங்களுடைய கணவர் மீட்டு கொடுப்பாருங்க. சில நகை எல்லாமே மீட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் சில புதிய நகைகளை வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அடுத்த நிலை அப்படிங்கிற அளவுக்கு சம்பளம் கிடைக்குங்க. ஒரு சிலருக்கு கதாநாயகர் வாய்ப்பு எல்லாமே கிடைக்குங்க. இணையத்தில் வாய்ப்பு கிடைக்குங்க. படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு மதிப்பெண்கள் கிடைக்கும். இதை அடுத்து வேத ஜோதிடத்தில் வலிமையான யோகங்களில் லக்ஷ்மி நாராயண யோகமும் ஒன்றுங்க. சுக்கிரன் மற்றும் புதனோட சேர்க்கையால் இந்த யோகம் உருவாகுது. இதனால் மிதுன ராசி வாழ்க்கையில் தொழில் வாழ்க்கையிலையும் சரி, குடும்ப வாழ்க்கையிலையும் சரி மகிழ்ச்சி நிரம்ப போகுதுங்க. அசுரர்களினுடைய குருன்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் தன்னோட ராசியை மாற்றுவார். அது போல தாங்க ரொம்பவே ஆற்றல் மிகுந்த புதன் கிரகமும் தன்னோட ராசியை மாற்றுது. இந்த 2 கிரகங்களினுடைய சேர்க்கை மங்களகரமான யோகங்களை உண்டாக்குது. அந்த வரிசையில் இப்போ சுபமான லக்ஷ்மி நாராயண யோகத்தை உருவாக்கியிருக்காங்க. இதனால் மிதுனத்தோட வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்கள் பல வகையில் கொண்டு வரப்படுதுங்க. இதில் முதன்மைப்படுத்தி சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் எந்த துறைகளில் இருந்தாலும் சரிங்க, அந்த துறையோட தலைவர்களாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வாய்ப்பு என்னங்க, வாய்ப்பு கண்டிப்பாக தலைவர்களாக வளர்ந்து நிற்பீங்க. ராஜயோகத்தினுடைய தாக்கம் உங்களுடைய தொழில் வாழ்க்கையில் பல வாய்ப்புகளை கொண்டு வரப்போகுது. தொழிலில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. பணியிடங்களில் கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும். உங்களுடைய பொறுப்புகளை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. பதவி உயர்வு, ஊதிய உயர்வு எல்லாமே கிடைக்குங்க. உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே இப்போ நிறைவேறக்கூடிய காலகட்டம். குடும்ப வாழ்க்கையில் எதிர்பார்த்த மாற்றங்கள் நிகழுங்க. இதோட இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படிங்கிறது மாற்றத்தை மட்டும் இல்லைங்க, செல்வ வரவுக்கும் வழிவகுக்குது. நல்ல வருமானம் கிடைக்கும். நிலம் சார்ந்த முதலீடுகளில் நல்ல லாபம் கிடைக்குங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த யோகத்தின் மூலமாக கிடைக்குது.